திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். நாம் சென்ற வீடியோவில் சிவபுராணத்தின் முதல் 8 வரிகளின் விளக்கத்தை கண்டோம். அடுத்த 4 வரிகளின் விளக்கத்தை இந்த வீடியோ தொடரில் காண்போம். கரங்குவிவார் உண்மகிழுங்கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஒங்குவிக்குஞ் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. கரங்குவிவார் உண்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. கரம் குவிவார் என்றால் கரத்தை குவிவது, நம் இரு கைகளையும் குவித்துதான் நாம் இறைவனை வணங்குகின்றோம். சிறங்குவிவார் என்றால் சிரத்தை குவித்து, சிரத்தை குனித்து, கரத்தை குவித்துதான் நம் இறைவனை வணங்குவோம். மாணிக்கவாசகர் என்ன கூறுகிறார் என்றால், சிவனை நாம் உள்ளே காண வேண்டும். சிவன் மந்திரம் கூறும் பொழுது ஒரு பக்தனுக்கானாலும் சரி, ஒரு யோகிக்கானாலும் சரி, 3 இடத்தில்தான் அவர் வெளிப்படுவார். அது ஒன்று நெஞ்ச தாமரை ஆன அநாகத சக்கரத்தில், நம் நெஞ்சில். வேறொரு இடம் நம் நெத்தி பொட்டான ஆக்ஞா சக்கரத்தில். இது 2ம் பக்தர்களுக்கு பொதுவாக நாம் சிவனை காணலாம். ஒருமுகப்படுத்தின மனதோடு நாம் இறைவனை வணங்கினால் இந்த 2 இடத்தில் எந்த இடத்தில் நாம் மனதை குவிக்கிறோமோ அந்த இடத்தில் சிவரூபத்தை காணலாம். அப்படி காணும் சிவன் ரூபத்தை நாம் நம் கரத்தை குவித்து வணங்க வேண்டும். யோகிகளுக்கு அவர் வேறொரு இடத்தில் காட்சியளிப்பார். அது எந்த இடம் என்றால், நம் சிரசின் மேல், சகஸ்ரார சக்கரத்தின் மேல் அவர் காட்சியளிப்பார். அது யோகிகளுக்கு. இல்லை என்றால் அந்த அளவான பரம பக்தர்கள் என்று கூறுவார்களே, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் சிவனையே நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு சகஸ்ரார சக்கரத்தின் மேல் பகவான் சிவன் காட்சியளிப்பார். அப்பொழுது அவர்கள் அந்த சிவனை எப்படி வணங்குவார்கள்? சிரசின் மேல் கைகுவித்து வணங்குவார்கள். தலையின் மேலாக கையை குவித்து, கரங்களை குவித்து வணங்குவார்கள். அப்பொழுது அவர் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும். அப்படி நாம் கரத்தை குவித்து சிவனை வணங்கும் பொழுது நாம் மனதில் மிகவும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார் அந்த சிவன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் மேலும் அவரை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு தோணும். மேலும் மேலும் மகிழும், நம் உள்ளம் மகிழும். அப்படி மகிழ்ந்திருக்கும் போது அந்த சிவனின் திருவடிகளை, கடலணிந்த திருவடிகளை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகிறார். சிறங்குவிவாரோங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிரத்தின் மேல் கை வைத்து வணங்குபவர்கள் யோகிகளுக்கு என்ன செய்வார் சிவன்? அவரின் ஞானத்தையும் மகிழ்ச்சியையும் 2யும் பெருக்குவார். ஞானத்தையும் பக்தியையும் 2யும் பெருக்கிக் கொண்டே இருப்பார். அவர்கள் தலைமேல் கை குவித்து வணங்குவார்கள். நாம் உள்காணும் சிவனின் ரூபத்தை அது நாம் கரம் குவித்து தலை குனித்து வணங்க வேண்டும். நாம் பொதுவாக என்ன செய்வோம்? கோவிலில் சென்று தீபாராதனை சமயத்தில் தலைமேல் கை குவித்து மகாதேவா என்றும் சிவசிவா என்றும் கூறி வணங்குவோம். நாம் தலைமேல் கை குவித்து விட்டால் பின்புள்ளவர்களுக்கு நாம் கரத்தை தான் வணங்க முடியும், சிவனை காண முடியாது. மாணிக்கவாசகர் என்ன கூறுகிறார் என்றால், நாம் உள்காணும் சிவனை தியானத்தில் இருந்து அல்லது பக்தியில் உள்காணும் சிவனை கரம் குவித்து அல்லது சிரசின் மேல் சிறங்குவித்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் பக்தனுக்கு அவர் மகிழ்ச்சியை மீண்டும் மீண்டும் உண்டு செய்வார். இல்லை யோகியாக இருந்தால் அவரின் ஞானத்தையும் உண்டு பக்தியையும் மேலும் மேலும் பெருக்குவார் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர்.
அந்த சிவனின் திருவடிகளை நான் வணங்குகிறேன். இது முதல் 2 அதற்கான அர்த்தம். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி. ஈசன், அந்த ஈசனின் திருவடிகளை நான் வணங்குகிறேன், போற்றுகின்றேன். ஈசன் என்பவன் யார்? யார் சிருஷ்டி செய்து தனக்குள் இருந்ததை வெளிக்கொண்டு வந்து சிருஷ்டி செய்து அதை பாதுகாப்பாக காத்து முடிவில் தனக்குள் இழுத்துக் கொள்கிறானோ அவன் ஈசன். இதை ஈஸ்வரன் என்றும் கூறுவார்கள். அந்த பரம்பொருளான ஈசன் தன்னுள் இருந்த அனைத்து ஜீவராசிகளையும் வெளியில் சிருஷ்டி செய்து அதற்கான காலமும் கர்மமும் வந்தவுடன் தன் இச்சையால் அதையெல்லாம் வெளி ரூபமாக மாற்றி வெளி சிருஷ்டி செய்து அதை காத்து முடிவில் தனக்குள் அடக்கிக் கொள்கிறான். அவன் ஈசன். அந்த ஈசனின் திருவடிகளை நான் வணங்குகிறேன். அவன் சிருஷ்டி செய்ததால் எல்லாமே தன்னிடம் இருந்து கொண்டு வந்ததால் அவனேதான் தந்தையாகவும் இருக்கிறான். என் தந்தை ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, என் தந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. தேசன் என்றால் தேஜஸானவன், ஒளி ரூபமாக உள்ளவன், ஒளி மிக்கவன், அவன்தான் ஈசன். இந்த தேஜஸானதுதான் எல்லாத்திற்குமே ஒளி கொடுக்கின்றது. இந்த தேஜோ ரூபமான சிவன், அந்த ஈசன் தான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள் இருந்து ஒளியாக பிரகாசிக்கின்றான். சூரியனை நாம் காணலாம், அதுவும் மிக ஒளியானதுதான். அதற்கென்று ஒரு சக்தி உண்டு, எல்லாம் சரிதான். ஆனால் எவ்வளவு நேரம் நம்மால் சூரியனை கண்டு நிற்க முடியும்? நாம் கண்களையும் நம் உடம்பையும் அது பாதிக்கும். ஏனென்றால் அந்த சூரியனை நாம் புறக்கண்ணால் காண்கிறோம். அவ்வளவு ஒளியை இந்த உடல் தாங்காது. அதனால் அது பாதிக்கப்படுகிறது. தேஜோமயமான அந்த சிவனையோ நாம் அகக்கண்ணால் காண வேண்டும். நாம் அவனை தேஜோ ரூபமாக காணலாம், சிவ வடிவாகவும் காணலாம். எப்படியானாலும் அந்த தேஜோஸ் ரூபமான, அந்த ஒளி பொருந்திய ரூபமான சுடராக நிற்கும் சிவனின் திருவடிகளை நான் வணங்குகின்றேன். தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. சிவனாக நிற்கும், தேஜஸாக நிற்கும் சிவனை நாம் வணங்கிவிட்டேன். இப்பொழுது சிவரூபமாக நிற்கும் சிவன். சிவன் என்றால் என்ன? மங்களம் என்பதுதான் சிவனின் அர்த்தம். மங்கள ரூபமாக நிற்கும் அந்த சிவனின் திருவடிகளை நான் வணங்குகிறேன். அந்த சிவனின் மங்கள ரூபத்தை வணங்கும் நாம் எல்லோருக்கும் எந்த அமங்கலமும் நடக்காது. எந்த ஒரு அமங்கலமும் அந்த மங்கள வடிவான சிவனை வணங்குபவர்களுக்கு வராது. அவரின் திருவடிகளை நான் வணங்குகிறேன் என்று இந்த 4 வரிகளில் மாணிக்கவாசகர் மிக தெளிவாக கூறுகிறார். இனி அடுத்த 4 வரிகளை காண்போம். நேயத்தே நின்ற நிமலன்னடி போற்றி, மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நந்தேவனடி போற்றி, ஆராத வின்பம் அருளும் மலை போற்றி. நேயத்தே நின்ற நிமலன்னடி போற்றி. நேயம் என்றால் அன்பு. சிவன் அன்பு வடிவானவன். சிவன் வேறு, அன்பு வேறு இல்லை. அதுதான் திருமூலர் அவருடைய மிக அழகான பாட்டில் கூறியிருக்கிறார். அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார். அறியாதவர்கள், அஞ்ஞானிகள் அன்பு வேறு சிவன் வேறு என்று வேறெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு வேறு சிவன் வேறு என்று அஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்புதான் சிவம் என்று யாருமே அறிவதில்லை. அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்புதான் சிவன் என்று ஒருத்தன் அறிந்துவிட்டால் இல்லை எல்லோரும் அறிந்து விட்டார்கள் என்றால் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பவாறே இந்த உலகமே அன்பு வடிவாக மாறிவிடும். அன்பும் சிவனும் வேறல்ல. இதை பிரித்து பார்ப்பவர்கள் மூடர்கள். அன்புதான் சிவம் என அவர்கள் அறிய மாட்டார்கள். அன்புதான் சிவன் என இவர்கள் அறிந்து கொண்டால் பிறகு இவர்களே அன்பு ரூபமாக சிவரூபமாக மாறிவிடுவார்கள். ஆனந்த வெள்ளத்தில் அலைவார்கள் என்று கூறுகிறார் திருமூலர்.
இந்த பாட்டின் வழியாக நாம் என்ன புரிகிறது என்றால், சிவன் அன்பு ரூபமானவன். அவனை நாம் உள்காணும் பொழுது நாமும் அன்பு ரூபமாக மாறிவிடுகிறோம். சிறந்த சிவபக்தர்கள் எப்பொழுதுமே ஆனந்த ரூபத்தில் தான், அவர்களும் ஆனந்தமாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த வருத்தமோ கவலையோ தொல்லையோ ஒன்றும் இருக்காது. அவர்கள் உடல் ரீதியாக ஏதாவது கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் கூட அதையெல்லாம் அவர்கள் வெறும் சிறிதாகவே நினைப்பார்கள். ஆனந்த வெள்ளத்திலே அவர்கள் மிதப்பார்கள். நாம் இது மிக அரிதாக கண்டிருக்கிறோம். அன்புதான் சிவன். அந்த அன்பு ஸ்வரூபமாக நமக்குள்ளே அவன் நிறைந்திருக்கிறான். அன்பானது அந்த அன்பானது நிமலமானது, நிர்மலமானது. எந்த அழுக்கும் அந்த அன்பில் இல்லை. நாம் நம் வாழ்க்கையில் பிறரிடம் ஒரு அன்பு செலுத்தி விட்டோம் என்றால், அது எந்த விதமான பந்தமானாலும் சரி, அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு வருத்தங்கள் நிறைந்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் பின்காலத்தில் நமக்கு தொல்லையை அளிக்கலாம். அதில் சில சமயம் அந்த அன்பில் வஞ்சகம் இருக்கும். ஏதோ ஒன்றுக்காக நம்மளை எல்லாரும் விரும்புவார்கள். சில சமயம் கோபம் இருக்கும். மீண்டும் நமக்கு அதே அளவு அன்பு கிடைக்கவில்லை என்றால் நமக்கு கோபம் வந்துவிடும். இதுபோல் பல எதிர்பார்ப்புகள் நிறைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கையின் உள்ள அன்பு. அது எந்த விதமான சொந்த பந்தங்களானாலும் சரி, அந்த அன்பில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் சிவனின் அன்புக்கோ, அன்பு வடிவமான சிவனுக்கோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த சிவன், அவனின் திருவடிகளை நான் வணங்குகிறேன். பெரிய சிவபக்தர்கள் எல்லாம் அவர்களுக்கு கோபமே வராது. எந்த விதமான அகந்தையும் இருக்காது. நான் சிவனடியார், நான் பெரிய சிவன் பக்தன் என்று எந்த இடத்திலும் கொண்டு போய் அவர்கள் தான் பெரியவர் என்று காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். யாராவது எந்தாவது கூறினால் கூட அவர்கள் சிவனே என்று சென்று விடுவார்கள். இது உண்மையான சிவபக்தர்களின் அடையாளம். நேயத்தே நின்று நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி. சிவனையே நினைத்து கொண்டிருந்தால் மாயையினால் வரும் இந்த பிறப்பு என்பது அறுந்து போய்விடும். இந்த உடல் என்பது அதற்குதான், இந்த உடலுக்கு தான் பிறப்பு, வேறு எதற்கும் இறப்பும் இந்த உடலுக்கு தான். ஒரு காலம் இந்த உடல் இருக்கும், பின்பு அது இருக்காது. மாயை என்று எதை நாம் கூறுகிறோம்? எது மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறதோ அதன் பேர்தான் மாயை. நேற்று இருக்காது, இன்று இருக்கும், நாளை இருக்காது. இந்த தேகத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டால், இது பஞ்சபூதங்களின் கலவையானது. இந்த உடம்பு இது ஒரு 100 வருடங்களுக்கு முன் இல்லை, இன்று இருக்கிறது. சிறிது காலம் கழிந்த பிறகு இது இருக்காது, மாய்ந்துவிடும். இதுதான் மாயை. மாயையினால் ஆன உடம்பு, அதனால் அது மாய்ந்துவிடும். பிறகு நம்மளை அடையாளம் காட்டிக்கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள். நம் போட்டோ மட்டும்தான் இருக்கும். இது மாயை. சிறிது காலம் கழிந்து அந்த போட்டோவும் காணாமல் போய்விடும். இதுதான் மாயை. இந்த மாயையானதுனால், இதனால் தான் நம் பிறப்பு வருகிறது. மீண்டும் மின்பு வரிகளில் கூறியது போல், நாம் எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறோமோ அதை பொறுத்து அடுத்த ஜென்மம், அடுத்த பிறவி, அடுத்த ரூபம் வருகிறது. இது மாறிக்கொண்டே போகின்றது. அனாதி காலமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிறப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறார் இந்த சிவன். மாய பிறப்பறுக்கும் அந்த மன்னன். மன்னன் என்றால் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவன். மன்னன் அடி போற்றி, அவன் திருவடிகளை நான் போற்றுகின்றேன் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். சீரார் பெருந்துரை நந்தேவனடி போற்றி. சிறந்த பெருந்துரை. ஏன் அந்த பெருந்துரை சிறந்தது? அது அந்த ஊரின் பெயர் பெருந்துரை தான். அதற்கு திருப்பெருந்துறை என்று ஏன் வந்தது? சிவனை அங்கு வந்ததினால். சிவன் அந்த திருப்பெருந்துறையில் ஒரு குருந்தமர அடியில் நிழலில் அவர் குரு ரூபமாக இருந்து சிவனடியார்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டிருந்ததை மாணிக்கவாசகர் கண்டார். அந்த ரூபமே அவர் மனதில் படிந்து விட்டது. இவரும் அவரால் ஈர்க்கப்பட்டு அங்கு சென்று சிவன் ஆசி வணங்கினார், தில்லைக்கு வர கூறினார். இதெல்லாம் நாம் சென்ற வீடியோக்களில் பார்த்தோம். அந்த சிவனின் திருப்பெருந்துறை என்பது சிறந்ததானதே சிவன் அங்கு தோன்றியதால்
அங்கு தோன்றிய அந்த தேவனின் திருவடியை வணங்குகிறேன். அந்த ரூபமே மாணிக்கவாசகரின் மனதில் நிற்கின்றது. அந்த குருவடிவான அந்த சிவனின் திருவடிகளை நான் போற்றுகின்றேன், வணங்குகின்றேன் என்று கூறுகிறார். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பம், சிவனை நினைப்பதால் அந்த இன்பம் ஒருபோதும் குறையாது. இன்பம் கூடிக்கொண்டேதான் இருக்கும். ஆராதது குறையாத இன்பம் என் மனதில் அளிக்கும் அந்த கைலை நாதனான அந்த கைலையின், அதாவது அந்த மலையின் ரூபமான அந்த சிவனை, அவனின் திருவடிகளை நான் போற்றுகின்றேன், வணங்குகின்றேன். ஆராத வின்பம் அருளும் மலை போற்றி. அவனே அந்த மலை ரூபமாகவும் இருக்கின்றான். ஹிமயமலை ரூபமாக இருப்பதும் சிவன்தான். திருவண்ணாமலையில் மலை ரூபமாக இருப்பதும் சிவன்தான். அந்த மலை ரூபமாக இருக்கும் அந்த சிவனின் திருவடிகளை நான் வணங்குகிறேன் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். இன்னும் இதில் பல வரிகள் உள்ளன. இதன் பொருளை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.